ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது சிம்பிளாக எப்படி குயிக்காக பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் சிம்பிளாக குயிக்காக பண்ணுறது எப்படிங்கிறது என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேமியா வறுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ரோஸ்டட் மமுச்சில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி 1 கிளாஸ் அளவு லஸ்ஸி கிளாஸ் அளவு தான் சேமியா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நீளமாக சன்னமாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டையும் நீளமாக சன்னமாக நறுக்கியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயத்தையும் தக்காளியும் அதே மாதிரி நீளமாக சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். 4-5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி தலை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். வேணா 2 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னங்க, ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு பிரியாணி சாமான்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு மறக்காமல் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா தண்ணி கொதிக்கும் போது நான் வரமிளகாய் ஆட் பண்ணேங்க. இது தண்ணி கொதிக்கும் போது உப்பு காரமாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க மறக்காமல். தண்ணி எவ்வளோ ஊற்றுனேன்னு சொல்ல மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுனேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது வேர்மிச்சிலி ஆட் பண்ணுங்க. அதை லைட்டாக அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சேமியா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு எடுக்கலாம். இல்லைனா தம் பண்ணிவிட்டு அடியில் ஒரு கனமான இதை வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.